Hi friends, time 8:16 p.m. Date 11 month 2 2025 February. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily breads. வசனம் 12. எங்களுக்கு கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 27 வசனம் வரை. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகர்களையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரர்களையும் அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீது எருசலேமில் இருந்து விட்டான். And it's come to pass after the years was unexpired, at the times when king go forth to Bethel, that David sent Joab and his servants with him and all the Israel, and they destroyed the children of the Ammon and the besieged Rabbah. But David there still at the Jerusalem. வசனம் 2. ஒரு நாள் சாயங்காலத்திலே தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரண்மனை உப்பருகையின் மேலே உலாத்தி கொண்டிருந்த போது ஸ்தானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பருகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு செலந்திரியவளாய் இருந்தாள். And it's come to pass in the evening that David rose from off his bed and walked upon the roof of the king's house, and from the roof he saw a woman washing herself, and the woman was very beautiful to look upon. வசனம் 3. அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீயை யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் ஏலியாமின் குமாரத்தியும் எத்தியானான ஊரிமின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றாள். And David sent and inquired after 2 women, and one said, Is not this Bathsheba, the daughters of the Elim, the wife your Uriah the Hittite? வசனம் 4. அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளுடனே சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். And David sent messenger and took her
And she come in unto him, and he lay with her, for she was purified from her uncleanness, and she returned unto her house. வசனம் 5. அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து தன் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினான். And the woman conceived, and sent and told David, and said, I am with child. வசனம் 6. அப்பொழுது தாவீது எத்தியேரனாகிய ஊரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோவாபின் அண்டைக்கும் ஆள் அனுப்பினான். அப்படியே யோவாப் ஊரியாவை தாவீதினிடத்திற்கு அனுப்பினான். And David sent to the job, saying, Send me and Uriah. And it and Joab sent Uriah to the David. வசனம் 7. ஊரியா அவனிடத்தில் வந்தபோது தாவீது அவனை பார்த்து, யோவாப் சுகமாய் இருக்கிறானா? ஜனங்கள் சுகமாய் இருக்கிறார்களா? யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரித்தான். And when Uriah was come unto him, and David them made of him how Jah did, and how the people did, and how the was surprised. வசனம் 8. பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போய் புது பாதசுத்தி செய் என்றான். ஊரியா ராஜா அரண்மனையிலிருந்து புறப்பட்ட போது ராஜாவினிடத்தில் இருந்து உச்சிதமான பதார்த்தங்களை அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. And David said to the Uriah, Go down to the house and wash the fat. And Uriah departed out of the king's house, and there followed him me as of meat from the king. வசனம் 9. ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜா அரண்மனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவர்களுடன் கூடவும் படுத்து கொண்டு இருந்தான். But Uriah slept at the door of the king's house with all the servants of this lord, and went not down to his house. வசனம் 10. உரியா தன் வீட்டிற்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா, நீ உன் வீட்டிற்கு போகாது இருக்கிறது என்ன என்று கேட்டான். And when they had and told and David, saying, Uriah went not down unto his house, David said unto Uriah, Comest thou not from the journey? Then didst thou not go down unto thine house? வசனம் 11. உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதேயாவும் கூடாரங்களிலே தங்கி தன் ஆண்டவனாகிய யோவாபும் என் ஆண்டவன் சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதற்கு குடிக்கிறதற்கு என் மனைவியுடனே சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனோ? நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலே உம்முடைய ஆத்மாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்கிறேன் என்றான். And Uriah said unto the David, the ark and Israel and Judah abide in tent, and my lord Joab and the servants of my lord Aaron come in company in the open field. Shall I then go into the mini house to the eat and drink, and to live with my wife, as thou livest, and as the soul liveth? I will not do these things. வசனம் 12. அப்பொழுது தாவீது உரியாவை நோக்கி, இன்றைக்கும் நீ இங்கே இரு, நாளைக்கும் உன்னை அனுப்பிவிடுவேன் என்றான். அப்படியே உரியா என்று மறுநாளும் எருசலேமில் இருந்தான். And David said to the Uriah,
tarry here today also, and to the morrow I will let thee depart. So Uriah abandoned Jerusalem that day and the tomorrow. வசனம் 13. தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை விரிக்க பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டிற்கு போகாமல் சாயங்காலத்திலேயே தன் ஆண்டவனின் சேவகருடனே தன் படுக்கையிலே படுத்துக்கொண்டான். And when the David had a call on him, he did eat and drink before him, and he made him drown, and he went out to the lea, and he bare with the servants of this Lord, but went not down to this house. வசனம் 14. காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையிலே கொடுத்து அனுப்பினான். And it's come to pass in the morning that David wrote a letter to the Job and sent it by and the hand of the Uriah. வசனம் 15. அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர்முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்றான் என்று எழுதியிருந்தான். And he wrote in the letter saying, said he Uriah, the forefront of the uttermost Bethel, and retire he from him, that he may be smitten and die. வசனம் 16. அப்படியே யோவாப் அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டு இருக்கையில் பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்திலே உரியாவை நிறுத்தினான். And it's come to pass when the Job observed the city that he assigned Uriah unto a place where he can know that valiant men were. வசனம் 17. பட்டணத்து மனுஷர்கள் புறப்பட்டு வந்த யோவாபோடே யுத்தம் பண்ணுகையில் தாவீதின் சேவகனாகிய ஜனத்தில் சிலர்கள் பட்டார்கள். எத்தியானாகிய ஊரியாவையும் செத்தான். And the man of the city went out and forgot with Job, and there fallen some of the people, have the servants of the David, and Uriah, and it did die also. வசனம் 18. அப்பொழுது யோவாப் அந்த யுத்தத்தின் செய்திகளை சொல்லும் தாவீதுக்கு அறிவிக்க ஆள் அனுப்பி, Then Job sent and told David all the things concerning the war. வசனம் 19. தன் அனுப்புகிற ஆளை நோக்கி, நீ யுத்தத்தின் செய்திகளை எல்லாம் ராஜாவுக்கும் சொல்கிறது தீர்ந்தபோது, and charged the messenger saying, Run thou hast and made an end of the telling the masters of the war unto the king. வசனம் 20. ராஜாவுக்கும் கோபம் எழும்பி அவர், நீங்கள் பட்டணத்திற்கு எத்தனை கிட்டை போய் யுத்தம் பண்ண வேண்டியது என்ன? அலங்கத்திலே நின்று யோவாபை ஏவுவீர்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? And if so be that the kings were rise, and he say unto thee, Wherefore approach he so near unto the city when he did forget? Can know he not that they well shot from the wall? வசனம் 21. யெருபோசத்தின் குமாரன் அபிமெலேக்கை கொன்றது யார்? தேபோசிலே ஒரு பெண்களை அலங்கத்திலிருந்து ஒரு எந்திரக்கல்களின் துண்டை அவன் மேலே போட்டதினால் அல்லவா அவன் செத்தான். நீங்கள் அலங்கத்திற்கு எத்தனை கிட்டை போனது என்று என்ன என்று உங்களுடனே சொன்னாள். அப்பொழுது நீர்
உம்முடைய சேவகர்களாகிய உரியா இன்னும் எத்தியனும் செத்தான் என்று சொல்லி என்றான். Who smote Abimelech, the sons of the Zerubbabel? Did not a woman cast a piece of the millstone upon him from this wall, that he die in the Tezebah? Away went he near the wall, then saying, though the servant Uriah the it is dead also. வசனம் 22. அந்த ஆள் போய் உட்பிரவேசித்து யோவாப் தன்னிடத்தில் சொல்லி அனுப்பின செய்திகளை எல்லாம் தாவீதுக்கு அறிவித்து, So the messenger went and commanded the seer David all that Joab had sent him for. வசனம் 23. தாவீதை பார்த்து அந்த மனுஷர் கை நெஞ்சி, அவர்கள் வெளியே எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்தபோது நாங்கள் பட்டண வாசல் மட்டும் அவர்களை துரத்தினோம். And the messenger said unto the David, Surely the man prevailed against us, and come out unto us into the field. And we were upon them, even unto the entering of the gate. வசனம் 24. அப்பொழுது வில் வீரர்கள் அலங்கத்திலிருந்து உம்முடைய சேவர்கள் மேலே எய்த நாள் ராஜாவின் சேவர்கள் சிலர்கள் செத்தார்கள். உம்முடைய சேவர்களாகிய ஊரியாவும் என்னும் எத்தியனும் செத்தான் என்றான். And the shorter shot from off the wall upon the servants, and some of the king's servants be dead, and their servants Uriah the Hittite is dead also. வசனம் 25. அப்பொழுது தாவீது அந்த ஆளை நோக்கி, நீ யோவாபின் இடத்தில் போய் இந்த காரியத்தை பற்றி விசாரிக்க வேண்டும். பட்டயம் ஒருவேளை ஒருவனையும் ஒருவேளை வேறு ஒருவனையும் பட்சிக்கும். நீ யுத்தத்தை பலக்க பண்ணி பட்டணத்தை இடித்து போடு என்று அவனுக்கு திடச்சொல் என்றான். Then David said unto the messenger, Thou shalt and thou say unto the Joab, Let not and these things disable thee, for the sword did word once as well as the another make. They better more and strong against the city, and overthrew it and the encourage him. வசனம் 26. தன் புருஷனாகிய உரியா செத்தான் என்று அவன் மனைவி கேள்விப்பட்ட போதோ அவள் தன் நாயகனுக்காக இலவு கொண்டாடினாள். And when the wife of Uriah heard that Uriah her husband was dead, she murmured for her husband. வசனம் 27. துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்து அனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த அந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாயிருந்தது. And when the morning was past, David sent and purchased Hirshu this house, and she became his wife, and bare him a son. But the things that David hadn't done displeased the Lord,